திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகின்றோம். அதுவே நன்றால் உமது பரிசுத்த சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகின்றார். அன்பு இயேசுவே, நீர் எவ்வித குற்றமும் செய்யாமல் அநியாய தீர்ப்புக்கு உள்ளாக்கப்பட்டதை தியானிக்கின்ற வேளையிலே, ரஷ்யா உக்ரைன் போரினால் அநியாயமாக உயிரிழந்தோர் மீது இரக்கமாயிரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். இரண்டாம் நிலை, இயேசு பாரமான சிலுவையை சுமக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகின்றோம். அதுவே நன்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். அன்பு இயேசுவே, எங்களின் அளவில்லாத பாவங்களுக்காக சிலுவையை சுமக்க திருவுளமானதை குறித்து தியானிக்கின்ற இந்த வேளையில், போரின் உக்கிரத்தை அதிகரிக்கும் ரஷ்ய நாட்டின் மீது இரக்கமாயிரும். போரின் அகோரத்தை குறைத்து சமாதான பேச்சுவார்த்தை நல்க அந்நாட்டு தலைவர்களுக்கு வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். ஆமேன். மூன்றாம் நிலை, முதல் முறை இயேசு முகங்குப்புற தரையில் விழுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகின்றோம். அதுவே நன்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். அன்பு இயேசுவே, சிலுவையின் பாரம் தாங்காமல் நீர் தரையில் முகங்குப்புற விழுந்ததை தியானிக்கின்ற வேளையில், டிஜிட்டல் உலகத்திற்கு மின்னல் வேகத்தில் மக்கள் வளர்ந்து கொண்டிருந்தாலும் கொடூரமாக நடந்து கொண்டிருக்கும் இந்த போரை நிறுத்துவதற்கு தலைவர்களுக்கு நல்ல மனநிலையை தந்தருள ஜெபிக்கின்றோம். ஆமீன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைமகனே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். ஆமீன். நான்காம் நிலை, இயேசு தன் தாய் அன்னை மரியாவை சந்திக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகின்றோம். அதுவே நன்றால் உமது பரிசுத்த சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். அன்பு இயேசுவே, பாரமான சிலுவையை சுமக்க அன்னை மரி பார்வையால் உம்மை ஊக்கமூட்டியது போல, உக்ரைன் நாட்டிற்கு பக்கபலமாக இருக்கும் நாடுகளை ஆசீர்வதியும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். ஐந்தாம் நிலை, சீமோன் இயேசுவின் சிலுவையை சுமக்க உதவுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகின்றோம். அதுவே நன்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். அன்பு இயேசுவே, நீர் இடறி விழுந்த நேரத்தில் உமது பாரமான சிலுவையின் வலுவை பகிர்ந்து கொண்ட சீமோனைப் போல உக்ரைன் நாட்டு மக்களுக்கு தாராள மனதோடு உதவி செய்யும் நல்ல மனதை தந்தருளும். ஆமேன். ஆறாம் நிலை, வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகின்றோம். அதுவே நன்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். கூட்டத்தில் இருந்த அனைவரும் இயேசு படும் துன்பத்தை பார்த்தார்கள். அதில் வெரோனிகா மட்டும் இயேசுவை உற்று பார்க்கின்றார். இயேசுவின் முகத்தை துடைக்கின்றார். அன்பு இயேசுவே, இரு நாடுகளுக்கிடையான அமைதி பேச்சுவார்த்தை வெறும் பேச்சளவில் இல்லாமல் அதை விரைவில் செயல்படுத்த அருள் தாரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். ஏழாம் நிலை, இயேசு இரண்டாம் முறையாக தரையில் குப்புற விழுகின்றார்.
திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகின்றோம். அதுவே நன்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். அன்பு இயேசுவே, நீ 2ஆம் முறை தரையில் முகங்குப்புற விழுந்ததை குறித்து தியானிக்கின்ற இந்த வேளையிலே குண்டு மழையினால் தீப்பிழம்பாக கருமேக கூட்டமாக மாறியிருக்கின்ற உக்ரைன் நாட்டின் மீதும் பயத்தில் வீழ்ந்து கிடக்கும் மக்கள் மீதும் இறங்கியருளும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறையாக தரையில் குப்புற விழுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகின்றோம். அதுவே நன்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். அன்பு இயேசுவே, நீர் 3ஆம் முறை தரையில் குப்புற விழுந்ததை குறித்து தியானிக்கின்ற இந்த வேளையில் போரின் தாக்கத்தால் வீழ்ந்து கிடக்கின்ற உக்ரைன் நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் அவர்களின் பயத்திலிருந்தும் தீமையிலிருந்தும் அவர்கள் விரைந்து எழ மீண்டும் அந்த நாடானது அமைதியை சுவாசிக்க அருள் தாரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகின்றோம். அதுவே நன்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இயேசுவை அவமானத்தின் உச்ச நிலையாக உமது ஆடைகளை களைந்து நிர்வாணமாக்கியதை நினைத்து மனம் கலங்குகின்ற வேளையில் இன்று உக்ரைன் நாடானது தனது அமைதி என்னும் ஆடையை களைந்து புகை மூட்டத்தாலும் நெருப்பாலும் குண்டுகளாலும் நிர்வாணமாய் காட்சியளிப்பதை கண்ணோக்கியருளும். இந்நாடு மீண்டும் புத்துயிர் பெற உதவியருளும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். 11ஆம் நிலை. இயேசுவை ஆணிகளால் அறைகின்றார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகின்றோம். அதுவே நன்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். அன்பு இயேசுவே, உமது கைகளையும் கால்களையும் குருதி சொட்ட 3 ஆணிகளால் அறைந்ததை தியானிக்கின்ற வேளையிலே பகைமை, வெறுப்பு, சுயநலம் என்ற ஆணிகளால் உக்ரைன் நாட்டை வேதனையில் ஆழ்த்துகின்ற ரஷ்ய நாட்டிற்கு இரக்கத்தை பொழிந்தருளும். இவர்களின் இதயங்களில் ஈரம் கசிந்தோட செய்தருளும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகின்றோம். அதுவே நன்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். அன்பு இயேசுவே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையில் 3 மணி நேரம் சிலுவையில் தொங்கி அளவில்லாத பாடுகளை பட்டதை தியானிக்கின்ற இந்த வேளையிலே இந்த போரின் உச்சத்தால் அளவில்லாத வேதனைகளை அனுபவிக்கும் உக்ரைன் நாட்டு மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். உணவிழந்து, இருப்பிடம் இழந்து, மன அமைதி இழந்து, வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற உக்ரைன் மக்களின் வாழ்வு மலர அருள் தாரும். 13ஆம் நிலை. உயிர் தந்த அன்னை மரி மடியில் உயிரற்ற நிலையில் இயேசு கிடத்தப்படுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகின்றோம். அதுவே நன்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். அன்பு இயேசுவே, பார்த்து பார்த்து வளர்த்த பரமனின் உடலில் உயிர் இல்லாததை நினைத்து சொல்ல முடியாத துயரத்தால் அழுது ஒப்பாரி வைத்த அன்னை மரியாவைப் போல இன்று உக்ரைன் நாட்டில் அழுது புலம்பும் தாய்மார்களுக்காகவும்
ஒப்பாரி மலையால் சூழ்ந்திருக்கும் உக்ரைன் நாட்டு மக்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். போரின் வன்மம் குறைந்து அந்நாட்டு மக்கள் அமைதியோடு வாழ வரம் தாரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகின்றோம். அதுவேனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். அன்பு இயேசுவே, நீர் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டதை குறித்து தியானிக்கின்ற இந்த வேளையில் சொந்த நாட்டில் சுரங்க பாதைகளிலும் வேற்று நாட்டிற்கும் தங்களது வாழ்வுக்காக பதுங்கி வாழ்கின்ற உக்ரைன் நாட்டு மக்களின் நிலைக்காக நாங்கள் வருந்துகின்றோம். எந்த நேரத்திலும் குண்டுகளின் தாக்குதலினால் உயிர் போகலாம் என்று வாழ்வுக்கு உத்தரவாதம் இல்லாமல் அச்சம் மேலிட வாழ்கின்ற அந்நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் மன அமைதியோடு வாழ உதவியருளும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைமகனே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும்.